ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓஸ் இந்த நியூ பை அட்வென்ச்சரில் எபிசோட் 6. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மரிக்கு வந்து ஒருத்தங்கிட்ட விசாரிக்கலான்னு போவான், இதை பற்றி எங்கே இருக்கான்னு. அப்புறம் பார்த்தா அவனுக்கு வந்து இப்போ ஆர்க்கை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடிடுவானுங்க. இன்னொருத்த மொட்டை பையன் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் ஒரு பொண்ணுக்கிட்ட. நம்ம ஆர்க்கெல்லாம் பார்த்துட்டு நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்க் பையன் போவான். பார்த்தா அங்கே வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் பயந்துடுவான். நான் ஃபைட்ரு, என்ன சண்டை வேணுமா, வா சண்டை போடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஆர்க்கோ எந்தளவு ஸ்ட்ராங்காக தெரில போன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா வாடா இப்போயே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையை சொல்லுவான். அப்புறம் போயிட்டு சந்தைக்குள்ளே போயிட்டு ஒரு அடி வாங்கிட்டு வருவான். அப்போ அந்த மொட்டை பையன் வந்து என் பேர் கோல்டு, அப்புறம் இன்னும் அந்த பொண்ணு பேர் வந்து மெடிசா. மரிக்கு வந்து ஒரு பொட்டி திறந்து ஒரு பாலை காட்டுவான். அந்த பால் வந்து இந்த இடத்துல எங்கேயாவது பார்த்துருக்கேன் அந்த மாதிரி 2 பேர் திட்டி கேட்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் பல டைம் இங்கே பார்த்துருக்கேன் மாதிரி சொல்லும். பின்னாடி பார்த்தாலாம் கத்திகிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா ஃபிஷ் ஸ்டிக்கிங் டோர்னமெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்காக வந்திருப்பாங்க. ரீக்காவும் இந்த மாதிரி அப்படின்னா என்னென்னு கேட்டதுக்கு இவன் டோர்னமெண்ட் பற்றி அவனுக்கு தெரியாது, இதுதான் வந்து ஒருத்தவங்க சாம்பியன் வந்து டிசைட் பண்ணுவோம் இந்த ஊரில், அது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஊர் சாம்பியன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. நான் 3 வருஷமாக ஸ்ட்ரைக்கில் இருக்கிறேன், அது இல்லாமல் இவர் தான் கரண்ட் சாம்பியனாக இருக்கிற மாதிரி புகழ்ந்து பேசுவாங்க. இவர் பேர் தான் கெல்வின் அன்வுல்ஃப். ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, கெல்வின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் வந்து ஒருத்தவனர் மாதிரி நம்ம ஆர்க் கேட்பான். இவர் ஒருத்தனவர் தான் சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு மாதிரி நம்ம பாடி பில்டர் சொல்லுவாப்பில். அப்புறம் வந்து இந்த மொட்டைத்தாலையும் நம்ம அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆவாங்க. என்னென்னு பார்த்தா அந்த சாம்பியனோட பெல்ட்டில் வந்து அந்த பால் இருக்கும். நம்ம பாடி பில்டரும் 6 கிராண்டு ஆப்ஸில் வந்து எல்லோ கிங் ஆப்ஸ் இது அந்த மாதிரி கேட்கும்போது ஆமாம் நம்ம ரிக்கா வந்து ஆமான்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்துடுவான். அப்புறம் தாத்தா வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது நல்லா தான் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி மன்னிச்சிடுன்னு கேட்பான். இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பீப்புள் என்கரேஜ் பண்ணுறதான மரியாதைன்னு மாதிரி அவனும் கொஞ்சம் பெருமையாக பேசுவான். ஒரு நாள் என்னை விட ஸ்ட்ராங்காக ஒருத்த வருவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அப்புறம் பார்த்தா நம்ம ரிக்காவும் வந்து நிற்பாங்க. அதுக்கு அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவான்னா, ஃபேன்ஸ்லாம் வந்து இங்கே ஜிம்மில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்புறமேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தோற்றுடுவான். ஆனால் நாங்கள் அதுக்கு வரன்னு மாதிரி நம்ம ரிக் சொல்லுவான். நடுவில் வந்து நம்ம பாடி பில்டர் வந்து இதெல்லாம் பேசினா வேலைக்காகாது, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாம்பியனோட பெல்ட் வந்து என்கிட்ட கொடுத்துற மாதிரி சொல்லுவான். அதுக்கும் அவனை ஷாக் ஆவான், என்ன இப்படி பேசுவீங்கன்னு. நம்ம ரிக்கோ அதுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் மாதிரி சொல்லுவான். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு மாதிரி நம்ம ரிக் சொல்ல, அதுக்கு நம்ம பாடி பில்டரும் இதை வந்து எங்கள் பரம்பரை சொத்து, அது இல்லாமல் நாங்கள் பல வருஷமாக தேடிட்டுருக்கோம், அந்த பெல்ட்டில் இருக்கிற பாலை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துருவோம் மாதிரி சொல்லுவான். அதுக்கு என்ன பேசுகிறீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவான். இருங்க நான் உங்கள் வார்த்தைகளை நம்புகிறேன்னு சொல்லுவான். உன்னோட உண்மையான கதைகளை பற்றி சொல்லி நான் கேட்குறேன்னு சொல்லுவான். நல்ல வேலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நம்பவே இல்லைன்னு மாதிரி அவன் சொல்லுவான். நான் உங்ககிட்ட பெல்ட் தரேன்னு கூட சொல்லவே இல்லையே, நீ எப்படி நினச்சிக்கிற மாதிரி கேட்பான் நம்ம சாம்பியன். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வழியாக ப்ரைடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உனக்கு நான் வந்து சும்மா தரமாட்டேன், இதுக்கு வந்து ஒரே வழி வந்து ஃபஸ்ட்டு கிங்கில் வந்து நீ கலந்துக்கணும், டாப்புக்கு வரணும், டாப்புக்கு வந்து நான் ஜெயிக்கணும் மாதிரி சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது ரிக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பான். அவன் சொன்னதை நீ கேட்கலையா, அதை தான் பண்ண போகிறான் மாதிரி சொல்லிட்டு போவான். அது தாத்தாவும் இவங்களுக்குலாம் அறிவுங்கிறதே இல்லை மனுஷங்களுக்கு, இவங்களுக்குலாம் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், அப்படி நான் பண்ணேன்னா அது நான் செத்தத்துக்கு சமம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். எனக்கு அந்த தாத்தா சொல்லுவான், அவங்கள பார்க்க சாதாரண மனுஷங்க மாதிரியே தெரியல, ஆமாம் அது உண்மை தான், அந்த மெயிலை பார்க்கும்போது எனக்கு டெமினர் மாதிரி தெரிஞ்சுது, டவுட்டே வேணாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அந்த வயசான ஆள் உடம்ப கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுருக்கான், அது எல்லாமே என்னால் ரீட் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சவனும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அந்த ஆர்க்கை என்ன பண்ணுறது மாதிரி தாத்தா கேட்க, அதுக்கு இவனும் சாம்பியனும் அவன் தான் உண்மையான பிரச்சனைன்னு மாதிரி சொல்லுவான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஆர்க்கும் ஃபிஷ் ஸ்டிக்கிங் டோர்னமெண்ட்டில் 2 பேர் சேர்ந்து கலந்து ஜெயிக்கிறோம், அப்புறம் அந்த பெல்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் ஜெயிக்கிறோம், அதுக்கடுத்து லீகில் வந்து ஜெயிக்கணும், இப்படியே ஜெயிக்கும்போது குவாலிஃபை ஆகும். ஆர்க்கும் ரிக்கும் வந்து பிளான் போடுங்க, நான் வெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ ஈஸ்ட் எடுத்துக்கோ, தனியாக எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்களான்னு கேட்பான். கவலைப்படாத, எனக்கு ஒரு கைடு ஒருத்தருக்கான்னு சொல்லுவான். அப்புறம் அந்த மொட்டைத்தெல்லாம் வந்து ஒரு குதிரை வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவான். அப்புறம் நம்ம ரிக்காமல் பேசிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள். எப்படி இருந்தாலும் இது அட்வென்ச்சருக்கு டெஸ்ட் மாதிரி தானே அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து பல பேர் கலந்துப்பாங்க, நீங்கள் வெவ்வேறு இடத்துல போய் சண்டை செய்கிற மாதிரி இருக்கும்னு மாதிரி சொல்லுவாள். அப்புறம் கிரவுண்டை காட்டுறாங்க. அப்புறம் ரிக்கு வந்து
டெஸ்டர் கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்கான். மார்க் பேட்டிலில் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ரிக்கோ, என்னோடய ஆப்போனண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுறது, நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அதை வந்து கணக்கெடுத்துக்கப்படாது இந்த ரவுண்டில். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பாஸ் ஆகணுன்னா உங்கள் எபிலிட்டி வந்து பல நேரம் நீடித்து நிற்கணும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக சண்டை போடுங்க மாதிரி சொல்லுவான். காத்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கும். மக்கள் எல்லோரும் என்னை லைட்னிங் ஸ்பீட்னு கூப்பிடுவாங்க. நான் தான் ஆஞ்சலிக்கா, நான் தான் உங்கள் ஆப்போனன்னு சொல்லிட்டு கண்ணை திறப்பா பாருங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ரிக்கு நிற்பான். பார்த்தவொடனே ஷாக் ஆகிடுவான். வழக்கம் போல் நம்ம ஆஞ்சலிக்காவுக்கு வந்து இங்கே ஃபேன்ஸ் இருக்கும் போல் இருக்குது. ஒரே அடியில் வந்து அவனை முடிச்சிடுற மாதிரி ஒருத்தன் வந்து கத்திகிட்டு இருப்பான். நீங்கள்லாம் மார்க் பேட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு மாதிரி ஒருத்தன் வந்து கேட்பான். நான் ஆஞ்சலிக்காக வந்தேன், நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பேசிகிட்டு இருப்பான். அவள் அழகானவ, அது இல்லாமல் திறமையானவ, ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கா அப்படி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆப்போனண்ட் வந்து ஒரே அடியில் வந்து விழுந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு என்ன இங்கே அந்த மாதிரி நம்ம ஆஞ்சலினா கேட்க, அதே கேள்வித்தான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன இங்கே பண்ணுறீங்க கேட்பாங்க ரெண்டு பேரும் அது மாதிரி. உண்மையாக சொல்லு, நார்த்திகா இங்கே வரல தானே? நார்த்தியா யார் அது? அதுதான் உங்கள் பெரிய அண்ணன். ஹெரட்டோப்பியாவுக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த 40 வயசு ஆளை தோக்கடிச்சு ஏ ரேங்கர்னா யாருன்னு காட்ட போகிறேன். ஆனால் இங்கே ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ இங்கே முக்கியம் இல்லை, ஆனால் நான் தோக்கிறதுக்கு வந்து விருப்பமில்லை மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆனவுடனே என் பிரைன் ஸ்டெப் யூஸ் பண்ண போவா, கீழே வந்துடுவா. அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ண போவா, கீழே வந்துடுவா. அப்புறம் பார்த்தா நம்மளால் வந்து புது மூவ் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பான். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 8 ஹோல் பேக் டெக்னிக். இதுதான் ஸ்டார்டிங் ஃபுட் ஸ்வீப். நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனிமிக்குங்கிறது டேமேஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதுவும் இல்லாமல் அவனே தோல்வி வச்சுட்டு போயிடுவான், அடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். என்னை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, அவர் இத்தனைக்கும் என் கால் தடிக்கதான் விட்டார், அதுக்கே நான் கீழே வந்துட்டேன். இத்தனைக்கும் ஏர் மேஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பேசிக் லெவலான மேஜிக் இது, இவர்கிட்ட நான் மறுபடியும் தோக்க மாட்டேன், தோக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணலான்னு போவாள். அப்பயும் வந்து நம்ம ஆள் வந்து பிளைண்ட் ஸ்டெப் வந்து ஏதோ இருக்குது ஆஞ்சலிக்கா அந்த மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி மூவெல்லாம் நான் வந்து டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கும் போதே ஒரு ஏர் ஸ்லாஷு, அப்புறம் அங்கேருந்து ஒரு பக்கம் பின்னாடி ஒரு ஏர் ஸ்லாஷு, எப்படியே பிடிச்சி கீழே விழுந்துருவா. நீங்கள் அருமையான பொண்ணு ஆஞ்சலிக்கா அந்த மாதிரி சொல்ல, நான் என்ன முடிக்க கிடையாதுன்னு மாதிரி சொல்லுவாள். அப்படியே நான் சீரியஸாக இப்போ இருந்து ஃபைட் பண்ணுறேன்னு நம்ம ரிக் சொல்ல, அடுத்த செகண்டே நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு 2 கையை தூக்கிட்டு உக்காந்துருவா. அப்புறம் அந்த மேட்ச்சை முடிஞ்சு அப்படியே சாயந்தரமாகிடுது. இங்கே என்ன பண்ணுறீங்க 40 வயசான ஆளே மாதிரி சத்தம் போடுவா. அதுக்கு அவனும் எனக்கு வந்துட்டு அதே கேள்வி தான் வந்துட்டு கேட்குறேன், அதுவும் இல்லாமல் நான் 30 வயசு தான் எனக்கு ஆகுதுன்னு மாதிரி சொல்லுவான். எத்தனை டைம் என்னை அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவா. அப்படி என்னை சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு பசிக்குதா, இன்றைக்கி நைட்டு வந்து ஏன் ட்ரீட்டு, அவனை சாப்பிட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ரிக்கா அப்புறம் ரிக்கோ சேர்ந்து ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போவாங்க. நம்ம ஜோலிக்கா வந்து என்ன பண்ணுவான்னா, ஜோலிக்காங்க வந்து வேறு யாரும் இல்லை, அந்த க்ரீன் கலர் ஹேர் மண்டை. அவன் வந்து என்ன பண்ணுவான், இது வந்து எங்கள் பேரண்ட்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலை, சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, எந்த வரியும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு நம்ம ரிக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிடா ஜிம் காயா. எங்கே அவருன்னு மாதிரி கேட்க, அவர் வந்து ஈஸ்ட் லீகில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காருன்னு மாதிரி நம்ம ரிக் சொல்லுவோம். அப்புறம் அவளும் நடந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சலிக்கா வந்து சரி இங்கே ஃபைட் ஆகி நீ என்னதை பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, ஃபிஷ்கிங் டோர்னமெண்ட் வந்து ஜெயிக்க போகிறேன், அது வந்து குழந்தைத்தனமான ட்ரீமு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நம்ம ஆஞ்சலிக்கா வந்து கேட்பா. அப்புறம் ஆஞ்சலிக்காவும் வந்து ஒரு பைட் வைப்பாங்க அந்த ஃபுட்டை, ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அப்புறம் அவளும் நம்ம ரீக்காவும் என்ன பண்ணுவான்னா, ஒரு புது வகையான ஸ்பைசிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நார்மலான டாக் தான். ஆஞ்சலிக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபைட்டர் ஆகி அப்படின்னு கேட்பா நம்ம ரிக்கா. அதுக்கு நம்ம ரிக்கோ, நீ ஒரு நைட்டு, ஆனால் இப்போ வரைக்கும் நீ வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, அதுவும் இல்லாமல் நீ வந்து ஃபைட்டிங்கில் வந்து கலந்துப்பேன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ண கிடையாதுன்னு மாதிரி சொல்லுவான். நீ இந்த டோர்னமெண்ட் நல்லா பார்ட்டிசிபேண்ட் தான் மாதிரி நம்ம ரிக் சொல்ல, ஆமாம் இந்த டோர்னமெண்ட் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவளும் கொஞ்சம் இருங்க, நீ எதுக்கு இந்த வருஷம் வந்து டோர்னமெண்ட்டை கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. அடுத்த வருஷமாக கலந்துக்க மாட்டிங்கள அப்படின்னு மாதிரி கேட்பா. இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ஆனால் இது பத்தாது, ரொம்ப இம்பாசிபிள் மாதிரி நடக்காதுன்னு மாதிரி சொல்லுவாள். ஏன் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம ரிக்கா கேட்க, அதுக்கு அவளும் இதை பற்றி தெரியாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்பா.
ஃபிஸ்ட் கிங் டோர்னமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா அது வந்து வலிங்கிறது பெரிய வலி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லீகில் வந்து பார்ட்டிசிபேட்டில் வந்து கலந்து ஜெயிக்கணும். 40 மேட்ச் 6 மாதத்துக்குள்ளே ஜெயிக்கணும் மாதிரி சொல்லுவாள். அதுக்கு அவனும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்படி சுலபம் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மேட்ச் கூட நடக்கும், சில மேட்ச் நடக்காமையே போகும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். நீங்கள் போயிட்டு சண்டை டைம் கிடைக்காதுன்னு மாதிரி சொல்லிட்டுருப்பா. இது டூ லேட், நாங்கள் வந்து 40 மேட்ச் 4 நாளில் புக் பண்ணிட்டோம், ஏன் இப்படி பண்ணீங்கிற மாதிரி நம்ம ஆஞ்சலிக்கா கேட்பா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க. 10 மணிக்கு மேட்ச்செல்லாம் உடனே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அழைக்கிறா. இவனும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறான். நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? ஆமாம், அதுவும் இல்லாமல் உங்கள் ஆப்போனண்ட் யாருன்னு மாதிரி தெரிஞ்சுக்க முடியுமான்னு மாதிரி நம்ம ரிக் கேட்பான். அதுக்கு வந்து அவனும் உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் ஆல்பர்ட் மாதிரி சொல்லுவான். அவனை பார்த்திங்கன்னா பல வகையான இல்லீகல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான், ஜெயிக்கிறான். நாங்கள் பாடி செக்அப் பண்ணியும் அதை தப்பிச்சு ஜெயிக்க ஆரம்பிச்சிடறான், எப்படின்னு தெரில. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாதிரி இது பண்ணி விட்றான் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு. அப்புறம் இவங்களும் ஃபைட்டுக்கு வராங்க. அப்புறம் இவன் வந்து ஆப்போனண்ட் வந்து தலைக்குறவான்னு நினைக்கிறான் நம்ம ஆளை பார்த்து. அப்புறம் அவனும் முட்டிலேருந்து ஒரு கல் இம்பாக்ட் ஒன்று எடுத்து அடிக்க வரான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்டு. அதை நம்ம ரிக்கு வந்து மூவ் பண்ணும்போது இவன் வந்து நெஞ்சிலே குத்துறான். ஆனால் நம்ம ரிக்குக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. சரி, குத்தின கை தான் என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கை என்னமோ கோணமாலாம் வளைஞ்சு கிடக்கும். இம்பேக்ட் ஒன்றுமே அடிச்சியா, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, நீ ட்ரைனிங் பண்ணிட்டு வரலீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதை வச்சு நான் பாறாங்கல்லே உடச்சிருக்கேன் இந்த மாதிரி நினைப்பான். உன் மாணவன் நீ ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் பண்ணிலாம் ஒன்றுமே நடக்க முடியாதுன்னு மாதிரி ரிக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான். இப்போ என்னோட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவான். பார்த்தா செகண்ட் டெக்னிக்கு 8 ஹோல் பேக் டெக்னிக்னு சொல்லிட்டு ஏராக தான் அடிச்சிருப்பான். அடிக்க வந்து பார்த்திங்கன்னா அவனோட கண்ணை இருக்குது பார்த்திங்களா, அப்படியே உதறும். அப்புறம் இதுதான் வந்து மேஜரோட இன்ஜூரிஸ் வந்து ஆகாது, வந்து பிரெயினுக்கு வந்து ஷாக் வேவ்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடிச்சிடுவான். அப்புறம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் ரெஃப்ரின்னு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இவர் என்ன இப்படி போயிட்டுருக்காருன்னு மாதிரி நம்ம ஆஞ்சலிக்கா வந்து ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம சாம்பியன் வந்து பாக்ஸிங் பண்ணிருக்கான். அப்புறம் நம்ம பாடி பில்டரை வந்து ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்காப்புல. இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 5 எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, இல்லை புரியாது. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அனிமீஸ் வந்து பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் வந்து அனிமி நேம் போடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ், பை. Audio Jungle.